குட் ஈவினிங். இந்த SO2 சம்பந்தமாக உள்ளன பார்த்துனாங்க. SO2 வடிவமும் അതിന്റെ இயல்புகளும் குறிப்பிட்டிருந்தான். SO2 வாயுவிற்கான சோதனைகள் சொல்லியிருந்தேன். அதை நாங்கள் திருப்பி பார்த்து கொண்டு சோதனைகளை எழுதுவோம். கவனிச்சு கொள்ளுங்க. SO2 ஒரு அமில வாயு. SO2 ஒரு அமில வாயு. ஆகவே அமிலங்களை இனங்காண்பதற்கான சோதனையாகவும் நாங்கள் இதை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். பாசி சாயத்தால் SO2 ஒரு அமில வாயு என்பதாக பாசி சாயத்தாலை பயன்படுத்தி அதன் நிறமாற்றத்தை குறிப்பிடலாம். இந்த பாசி சாயத்தால் எப்ப உண்மையான நிறமாற்றத்தை காண்பிக்கும் என்றால் ஈரலிப்பான சந்தர்ப்பத்தில் தான் பாசி சாயத்தால் நிறமாற்றத்தை காண்பிக்கும். உலர் பாசி சாயத்தால் SO2 நிறமாற்றத்தை காண்பிக்காது. நீங்கள் காட்டிகள் என்ற ஒரு பாடம் படிப்பீங்களே என்று விளங்கிக் கொள்ளும். மற்றது இந்த SO2 இருக்கிற இன்னொரு இயல்பு வெளிச்சம். ஆகவே அந்த இயல்பை வச்சுக்கொண்டும் SO2 நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இனங்காட்டலாம். அப்ப நிறப்பூவிதழ் ஒரு நிறப்பூவிதழ் மீது SO2 வாயுவை பிடிச்சார். சரி, நிற பூவிதழ் மீது SO2 வாயுவை நாங்கள் பிடிச்சோமாக இருந்தால் அந்த பூவினுடைய நிறம் வெளிச்சப்படும். இதுவும் SO2 ஒரு சோதனை. நிற பூவிதழை வெளிட்டும். சரிதான். நிறப்பூவிதழின் மீது SO2 வாயுவை பிடிக்கும் போது நிறப்பூவிதழ் வெளிச்சப்படும். அது SO2 ஒரு இயல்பு, வெளிச்ச. அடுத்தது நாங்கள் சொன்னது போல பாசி சாயத்தால் அமிலமா என்பதாலே ஈரமாக்கப்பட்ட எல்லா சந்தர்ப்பத்திலே ஈரமாக்கப்பட்டன்னு சொல்லுவாங்கன்னு இல்ல. உண்மையில ஈர ஊடகத்துலதான் இந்த பாசிச்சாயத்தால் நிறமாற்றத்தை காண்பிக்கும். அப்ப நீல நிற பாசிச்சாயத்தால் சொன்னால் நாங்கள் சரியென்றுதான் எடுக்க வேண்டி வரும். ஆனால் ஈரமாக்கப்பட்ட நீல நிற பாசிச்சாயத்தால் தான் உண்மையில இதற்கு விடையளிக்கும். ஈரமாக்கப்பட்ட நீல நிற பாசிச்சாயத்தால இது முதல்ல சிவப்பு நிறமாக மாற்றும். சிவப்பு இளஞ்சிவப்பு நிறமாக மாற்றும். ஏன்? இது ஒரு அமிலவாயு. இப்படி இந்த சிவப்பு நிறமாக மாறிய பாசிச்சாயத்தாளின் மீது தொடர்ச்சியாக SO2 வாயுவை செலுத்தினோமாக இருந்தால், சரியா, தொடர்ச்சியாக SO2 வாயுவை செலுத்தினோமாக இருந்தால் அதனுடைய நிறம் வெளியிட்டப்படும். அப்ப இந்த இயல்பை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் CO2 வாயுவையும் SO2 வாயுவையும் பாசிச்சாயத்தாலை பயன்படுத்தி வேறுபடுத்த முடியும் என்று சொன்னார். இப்ப CO2வும் அமிலவாயு, SO2வும் அமிலவாயு. ஈரமாக்கப்பட்ட பாசிச்சாயத்தால இரண்டுமே சிவப்பு நிறமாக மாற்றும். ஆனா தொடர்ந்து வாயுவில பிடிக்கும் போது SO2 அந்த நிறத்தை நீக்கும், CO2 நிறத்தை நீக்காது. ஆகவே நாங்கள் CO2வையும் SO2வையும் ஒரு பாசிச்சாயத்தாலை பயன்படுத்தி வேறு பிரித்து அறிய முடியும். சரிதானே? அப்ப தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. சோதனைகள் சொல்லி SO2விற்கான சோதனைகள். SO2விற்கான சோதனைகள். SO2விற்கான சோதனைகள். ஒன்று, நிறப்பூவிதழை வெளிட்டும். நிறப்பூவிதழை வெளிட்டும். ஒன்று, நிறப்பூவிதழை வெளிட்டும்.
நிறப்பூவிதழை வெளிட்டும். நிறப்பூவிதழை வெளிட்டும். SO2 ஒரு இயல்பு வெளிட்டல். இதே மாதிரி வெளிற்ற அகல இருக்கிறோம். Cl2 வெளிட்டும், H2O2 வெளிட்டும். வெளிற்ற வேற பதார்த்தங்களும் இருக்கு. நிறப்பூவிதழை வெளிட்டும். இரண்டாவது ஈரமாக்கப்பட்ட நீல நிற பாசி சாயத்தாளை. ஈரமாக்கப்பட்ட நீல நிற பாசி சாயத்தாளை முதலில் சிவப்பு நிறமாக மாற்றி தொடர்ந்து செலுத்த அந்நிறத்தை நீக்கும். தொடர்ந்து செலுத்த அந்நிறத்தை நீக்கும். தொடர்ந்து செலுத்த அந்நிறத்தை நீக்கும். இதன் சிறப்பான இயல்பு வெளிட்டல், மூக்கி அரிக்கிற மனமுடைய வாயு என்று சொல்லியிருக்கோம். அப்ப இதுகளை பயன்படுத்தி நீங்கள் வேறுபடுத்தலாம். மற்றது சில தாக்கங்கள்ல மஞ்சள் கந்தகம் உருவாகிறதை அடிப்படையாக கொண்டு SO2 நீங்கள் இனங்காணலாம். தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. SO2 தயாரிப்புகள் சொல்லு. SO2 தயாரிப்புகள். SO2 தயாரிப்புகள். சரி, SO2 தயாரிப்புகள். சரி, அதுல ஒரு கவனித்துக் கொள்ளுங்க. சோதனைகள்ல முதலாவது சோதனை சொல்லி இருக்கிறேன், நிறப்பூவிதழை வெளிட்டும் என்று சொல்லி. முதலாவது சோதனை நிறப்பூவிதழை வெளிட்டும் என்று சொல்லியிருக்க. முதலாவது சோதனை நிறப்பூவிதழை வெளிட்டும். இரண்டாவது சோதனை சொல்லப்பட்டிருக்கு, ஈரமாக்கப்பட்ட நீல நிற பாசி சாயத்தாளை. ஈரமாக்கப்பட்ட நீல நிற பாசி சாயத்தாளை முதலில் சிவப்பு நிறமாக மாற்றி தொடர்ந்து செலுத்த அந்நிறத்தை நீக்கும் என்று சொல்லியிருக்கேன். அது வெளிச்சல் இயல்புடையது. தொடர்ந்து செலுத்த அந்நிறத்தை நீக்கும். தொடர்ந்து செலுத்த அந்நிறத்தை நீக்கும். அடுத்தது நான் சொன்னது SO2 தயாரிப்புகள். சரி, நான் எழுதுறது உங்களுக்கு தெளிவு இல்லாட்டாலும் சொல்லுறதையும் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்க.
SO2வின் தயாரிப்புகள். SO2வின் தயாரிப்புகள். சரியா? இதுவரைக்கும் நாங்கள் நிறைய தாக்கங்கள் பார்த்திருக்கோம். இந்த தாக்கங்கள்ட்ட விளைவில சில சந்தர்ப்பங்கள்ல SO2 வந்து உருவாக்கப்படுது. ஆகவே அந்த தாக்கங்களை நாங்கள் தயாரிப்புகளாக அடையாளப்படுத்தலாம். சரிதானே? ஓ, அப்ப எந்த தாக்கங்கள்ல SO2 உருவானது என்று சொல்லி ஞாபகம் இருக்குமா? கரண் 18 கரண் இல்ல கரண் ஆளைய காணேன் பண்ணி விட்டுட்டு பக்கத்து விட்ட போயிட்டான் போல இருக்கு. யார் 18 கரண்? பையன் அனோயன் லைன்ல நிக்கிறீங்களா? அனோயன் எந்த தாக்கத்தில? குட் ஈவினிங் சார். ஓ, குட் ஈவினிங். எந்த தாக்கத்தில SO2 விளைவாக வந்தது? விளங்கல சார். ஏதாவது தாக்கத்தில SO2 விளைவாக வர மாதிரி படிச்சிருப்பீங்களா நீ? ஓ சார். படிச்ச எந்த தாக்கத்தில SO2 விளைவாக உருவாகுது? H2S-க்கும் செறிந்த சல்பூரிக் அமிலத்துக்கும் சார். குட். H2S-க்கும் செறிந்த சல்பூரிக் அமிலத்துக்கும் இடையிலான தாக்கத்துல S2- வந்து SO2 ஆக உட்சியேற்றப்படுதுன்னு சொன்னாங்க. செறிந்த சல்பூரிக் அமிலம் SO2 ஆக தாழ்த்தப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. வேற தாக்கம் பார்த்தது? H2S-க்கும் ஆக்சிஜனுக்கும் தாக்கத்துல சார். H2S ന്റെ தகனம் என்ன? H2S ന്റെ தகனத்திலே SO2 வந்தன்னு சொன்னோம். என்ன? ஓ சார். மற்றது புத்தகத்தின் புறதிருப்பம் படிப்பிக்கும் போது புத்தகத்தின் தாக்கங்கள் பற்றி கதைச்சிருக்கு. அந்த தாக்கத்துல கந்தகத்துக்கும் வலியுடனான தாக்கத்துல SO2 வந்தது. சரியா? ஆகவே SO2 தயாரிப்புகள் என்று சொன்னால் நாங்கள் வெளியில தேடக்கூடாது, முதல்ல படிச்சதை தேடணும். ஒன்று கந்தகத்தின் தகனம். முதலாவது தயாரிப்பு கந்தகத்தின் தகனம். ஏன் இது நீங்கள் வலியுடனான தாக்கம் கந்தகத்துக்கு படிச்சிருக்கிறீங்க. கந்தகத்தின் தகனம். அப்ப கந்தகம் வழியில உள்ள ஓட்டுவோட தகனம் அடையும் போது SO2 வாயு விடுவிக்கப்படும் என்று சொன்னார். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இந்த தாக்கத்துல SO3 வராது. சரிதானே? SO3 நேரடியாக எடுக்க முடியாது. கந்தகம் தகனமடைஞ்சு SO2 வாயுவைத்தான் தரும். சரியா? ஓகே. அடுத்த புள்ளுருவியலை படிப்போம். அவின்ராஜ் வணக்கம். கவின்ராஜ், SO2 உருவாகிற இந்த தாக்கம் இருக்குதானே, கந்தகத்தின் தகனம். சுவாலையின் நிறம் என்ன? எரியும் போது அந்த சுவாலையினுடைய நிறம் என்ன? கந்தகம் தகனம் அடையும் போது கந்தகத்தின் சுவாலையின் நிறம் என்ன? வெளிர் மஞ்சள். யார் சொல்லி தந்தது? கந்தகம் வெளிர் மஞ்சள் சுவாலையோடு எரியும் என்று சொல்லி தந்தேனா? அனுஷா, நீல நிற சுவாலையுடன் எரியும். தெரியலையா? வெளிர் மஞ்சள் பொன் மஞ்சள் எல்லாம் தகனம் அடையும். சோடியம் தான் அப்படி தகனம் அடையும். என்ன அவின்ராஜ்? கந்தகத்தின் தகனம் நீல நிறம். சரியா? கந்தகம் வந்து வழியில் எரிக்கப்படும் போது நீல நிற சுவாலையுடன் தகனம் அடையும். நீங்கள் இதெல்லாம் ஏற்கனவே எழுதி இருக்கிறீர்கள். அடுத்த தயாரிப்பு போன வகுப்புல தான் கதைச்சினான். தாக்கங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சது.
நாங்கள்லாம் யோசிக்கணும் எந்த தாக்கத்துல யாரு என்னவாக கருத வேணும்னு சொல்லி. அடுத்ததாக நாங்கள் பார்த்த தாக்கம் H2S இந்த தகனம். விடிய பாத்துறாங்க H2S இந்த தகனம். H2S இந்த தகனத்துல SO2 வருகுது என்று சொன்னாங்க. இந்த தாக்கத்தை பத்தி சமப்படுத்துற மாதிரி காய்ச்சாங்க. H2S இந்த தகனத்துல SO2 நீரும் பெறும் என்று பார்த்தோம். இதுல 2 H2S 3 O2 ஓடதாக்கி 2 SO2 2 நீரும் பெறும். என்ன அப்ப H2S இந்த தகனம். இந்த 2 தாக்கம் வந்து நாங்கள் விடியத்தான் பார்த்திருக்கிறோம். இது தாக்கம் பார்த்திருக்கோம். இதுவும் கந்தகத்தின் தகனத்துல பார்த்து. அடுத்ததாக உலோக சல்பைட்டுகள் இருக்கு. உலோக சல்பைட்டுகள் ஏற்கனவே நாங்கள் எஸ் புளக்கில் படிச்சிருக்கோம். எஸ் குழு உலோகங்கள் கந்தகத்துடன் தாக்கமடையும். அவை தாக்கமடைஞ்சு சல்பைட்டுகளை தரும். அந்த உலோக சல்பைட்டுகள் வளியில் எரிக்கப்படும் போது சரிதான். உலோக சல்பைட்டுகள் வளியில் எரிக்கப்படும் போது இப்ப மெக்னீசியம் சல்பைட வளியில தகரமடைய செய்தால் எரிக்கப்படும் போது மெக்னீசியம் ஆக்சைடும் SO2 வாயுவும் விடுவிக்கப்படும். மெக்னீசியம் ஆக்சைடும் SO2 வாயுவும் விடுவிக்கப்படும். இதே போல சட்டன்எஸ் CuS FeS போன்ற சல்பைடுகளும் வளியில தகனமடையும் போது அவற்றின் ஆக்சைடுகளையும் SO2 வாயுவையும் விளைவாக தரும். அவற்றின் ஆக்சைடுகளையும் SO2 வாயுவையும் விளைவாக தரும். அவ சட்டன்எஸ் வளியில வெப்பப்படுத்தும் போது தகனம் தான் தகனம் வெப்பப்படுத்தும் போது சட்டன் ஓவும் SO2வும் அதே போல செப்பு சல்பைட்டையும் வளியில வெப்பப்படுத்தினால் செப்பு ஆக்சைடும் SO2வும் விளைவாக. FeSஐயும் நாங்கள் வெப்பப்படுத்தினால் FeOவும் SO2வும் விளைவாக. அப்ப உலோக சல்பைட்டுகள் தகனத்திலையும் உலோக சல்பைட்டுகளினுடைய தகனத்திலையும் எங்களுக்கு SO2 வாயு விளைவாகும். நாங்கள் படிக்கிறது SO2 தயாரிப்புகள். அப்ப தாக்கங்கள்ல விளைவாக SO2 வந்தால் இதுகளை தயாரிப்புகளாக குறிப்பிட்டு கொள்ள முடியும். அடுத்து நான் உங்களுக்கு கதைச்சிருப்பேன். எங்கேயாவது அந்நியன்களுக்கான சோதனையிலும் பிறகு நாங்கள் படிக்க வேணும். சில அந்நியங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு SO3 2-, அதே போல H2O3 2-. இந்த தாக்கம் கூழ்கந்தக தயாரிப்புல உங்களுக்கு தந்திருக்கு. இந்த அந்நியன்களுக்கு அமிலம் சேர்க்கிறது. இப்ப SO3 2-க்கு அமிலம் சேர்த்தால் எங்களுக்கு H2SO3 வரும். H2SO3 வரும். இந்த H2SO3 உறுதியற்றது. H2SO3 உறுதியற்றது. ஆகவே இது உடனடியாக பிரிகி அடைஞ்சு நீராகவும் SO2வாகவும் உருவாகும். அப்ப இதுல SO2. அப்ப எங்கேயாவது நீங்கள் சல்பைட்டுக்கு அமிலம் சேர்த்தால் உங்களுக்கு SO2 வாயு விடுவிக்கப்படும். இப்ப கார்பனேட்டுகளுக்கு அமிலம் சேர்க்கும் போது CO2 வாயு விடுவிக்கப்படுது என்று சொன்னதானே, அதுபோல சல்பைட்டுகளுக்கு அமிலம் சேர்க்க SO2 வாயு விடுவிக்கப்படும். அதே மாதிரி H2O3 2-, இந்த தயோசல்பேட்டுகள் என்று சொல்றது. H2O3 2-ஐ தயோசல்பேட் H2O3 2-. இதுக்கு நாங்கள் அமிலம் சேர்த்தோம் என்று சொன்னால் H2S2O3 என்று வரும். ஐதரசன் தயோசல்போர்ஸ். அப்ப இந்த H2S2O3 இதுவும் உறுதியற்றது. H2S2O3 இதுவும் உறுதியற்றது. அப்ப இதுவும் உடனடியாக பிரிகி அடைஞ்சு H2O-ஆகவும் சல்பராகவும் கந்தகம் வீழ்வடிவா சல்பராகவும் SO2-ஆகவும் மாறும். இந்த தாக்கத்திலையும் SO2 விடுவிக்கப்படுவதாக இதையும் நாங்கள் தயாரிப்பாக கருதலாம். சரிதானே? ஓகே.
பாருங்க ஒன்று கந்தகத்தின் தகனத்திலே SO2 வருது, H2S தகனத்திலே SO2 வருது, உலோக சல்பைட்டுகள தகனத்திலே SO2 வருது. தகனம் தான் O2 ஓடு நடக்கிற தாக்கத்தை தகனம் என்று சொல்லுவோம். அடுத்த SO3 2- H2O3 2- அமிலங்களுடனான தாக்கத்துல SO2 வருது. இன்னொரு தாக்கம் நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஏற்கனவே, செறிந்த H2SO4. செறிந்த H2SO4 எங்கெல்லாம் ஒட்சியேட்டியாக தொழிற்படுதோ அங்கெல்லாம் H2SO4ல இருக்கிற +6 ஒட்சியேட்ட நிலை கந்தகம் SO2 ஆக தாழ்த்தப்படும். சரிதானே? செறிந்த H2SO4 ஒட்சியேட்டியாக தொழிற்படும் போது, செறிந்த H2SO4 ஒட்சியேட்டியாக தொழிற்படும் போது அது SO2 ஆக தாழ்த்தப்படும். சரி, SO2 ஆக தாழ்த்தப்படும். ஆகவே இந்த தாக்கங்கள் எல்லாமே SO2 விளைவாக தருவதால நாங்கள் இதை SO2 தயாரிப்புகள் என்று சொல்லிக் கொள்ளலாம். சரிதானே? இப்ப இதுல நாங்கள் SO2 தயாரிப்புன்ற பேர்ல சில தாக்கங்களை தான் படிக்கிறோம். இந்த உலோக சல்பைட்டுக்கும் ஒட்சனுக்குமான தாக்கம், மற்றது H2Sக்கும் O2க்குமான தாக்கம், இந்த அந்நியன்களுக்கான தாக்கங்கள் எல்லாம் நாங்கள் படிக்கணும். எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி படிக்கிறது என்பதுதான் பிரச்சனை. அதனால ஏதோ ஒரு பேர்ல தலையங்கத்தை போட்டு அந்த அதுக்குள்ள நாங்கள் என்ன செய்யறோம், இந்த தாக்கங்களை பற்றி பார்க்கிறோம். சரிதானே? அப்ப எழுதி கொள்ளுங்க, SO2 தயாரிப்புகள். SO2 தயாரிப்புகள். சரி, ஒன்று கந்தகத்தின் தகனம். முதலாவது தயாரிப்பு கந்தகத்தின் தகனம். கந்தகத்தின் தகனம். கந்தகத்தின் தகனம். கந்தகத்தின் தகனம். இந்த தாக்கத்தை போட்டுக்கொள்ளுங்க. கந்தகம் O2ஓட தகனம் அடைஞ்சு SO2 வாயுவை தரும். கந்தகம் O2ஓட தகனம் அடைஞ்சு SO2 வாயுவை தரும். கீழே எழுதி கொள்ளுங்க, நீல நிற சுவாலையுடன் தகனம் அடையும் சொல்லி. நான் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி கதைச்சு கொண்டு இருக்கு. நீங்களும் அப்படி யோசிக்க வேணும். நீல நிற சுவாலையுடன் தகனம் அடையும் சொல்லி. நீல நிற சுவாலையுடன் தகனமடை. பக்கத்தை எழுதி கொள்வோம். கந்தகம் O2 SO2. கந்தகம் O2 உண்டாக்கி SO2 விளைவாகும். இரண்டாவது தயாரிப்பு H2S தகனம். H2S தகனம். இரண்டாவது தயாரிப்பு H2S தகனம். H2S தகனம். H2S தகனம். ஏற்கனவே இந்த தாக்கம் எழுதி இருக்கோம், பார்த்து எழுதி சமப்படுத்திக் கொள்ளுங்க. H2S தகனம். மூன்றாவது உலோக சல்பைட்டுகளின் தகனம். 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 இந்த சல்பைட்டுகளை பிரதானமாக எழுதிக் கொள்ளுங்க. மெக்னீசியம், சட்டன், செப்பு, Fe. இவற்றின் சல்பைட்டுகள் O2ஓட வெப்பப்படுத்தும் போது அவற்றின் ஆக்சைடுகளையும் SO2 தரும். உலோக சல்பைட்டுகளின் தகனம்.
உலோக சல்பைட்டுகளின் தகனம். உலோக சல்பைட்டுகளின் தகனம். சரியா? மெக்னீசியம் சல்பைட் O2 ஓட தகனம் அடைஞ்சு மெக்னீசியம் ஆக்சைடையும் SO2 தரும். சட்டன் SO2 ஓட தகனம் அடைஞ்சு சட்டன் ஓவையும் SO2 தரும். CuSO2 ஓட தகனம் அடைஞ்சு CuOவையும் SO2 தரும். FeSO2 ஓட தகனம் அடைஞ்சு FeOவையும் SO2 தரும். அப்ப உலோக ஆக்சைடும் SO2 விளைவாகும். சரியா? நாலாவது SO3 2- SO3 2- S2O3 2-. சரியா? SO3 2-, H2O3 2-. அயன்களுக்கு அமிலம் சேர்த்த SO3 2-, H2O3 2-. அயன்களுக்கு அமிலம் சேர்த்த இதுல ஒரு கவனிச்சு கொள்ளுங்க. இதுல FeS வந்து O2 ஓட தாக்கி ஃபர்ஸ்ட் இதுல நடக்கிறது வந்து இந்த சல்பர் வந்து இடம்பெயர்க்கப்படுறது, ஒட்சியேற்றப்பட்டு இடம்பெயர்க்கப்படுது. சல்பர் ஒட்சியேற்றப்படும் போது SO2 வரும். ஒட்சிஜன் தாழ்த்தப்படும் போது O2- வரும். அப்ப இதுல வந்து O2- Fe2+ சேர்ந்து FeO தான் முதல்ல வரும். சரி, FeO தான் ஃபர்ஸ்ட் வரும். FeO-ல இருக்கிற Fe2+ மேலும் வழியில உள்ள O2 ஓட தாக்கம் அடைஞ்சு Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படலாம். சரியா? மேலும் Fe3+ ஆக ஒட்சியேற்றப்படலாம். இதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும் என்று சொன்னால் விளைவு கலவையை தொடர்ந்து வெப்பமேற்ற வேண்டும். அப்ப விளைவு கலவை யாருங்க? FeO. இந்த FeS எல்லாம் தாக்கம் அடைஞ்சு FeO-வை தோற்றுவிச்சா பிறகு வந்த FeO-வை தொடர்ந்து வழியில வறுக்கிறது என்று சொல்றது. வெப்பப்படுத்தும் போது அது வழியில உள்ள O2 ஓட தாக்கம் அடைஞ்சு Fe2O3 ஆக மாறும். இந்த தாக்கத்துல நாங்கள் உடனுமே Fe2O3 என்று எழுதுறது அவ்வளவு பொருத்தப்பாடற்றது. சரியா? ஏன்னா இங்க சாதாரணமாக ஆரோட தாக்கம் நடக்க போனா சல்பரோட தான் ஒட்சியேட் நடக்குது. சல்பர் ஒட்சியேற்றப்படுற சந்தர்ப்பத்துல இந்த தாக்கம் முற்றுப்பெறும் வரை Fe2+ வந்து ஒட்சியேற்றப்படாது. இந்த SO2 முழுவதும் வெளியேறிய பின்பு மேலதிகமாக இருக்கிற FeO-வை நீங்கள் வழியில வச்சு வெப்பப்படுத்தினால் அது Fe2+க்கும் O2-க்குமான தாக்கமாக அமையும். அதுல Fe வந்து இலகுவாக ஒட்சியேற்றப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆக்சைட் ஸ்டேஜ்ல வந்து அந்த ஒட்சியேற்றம் வந்து ஒப்பிட்டு ரீதியில மந்தம். நீர்க்கரசல் சொன்னால் மிக விரைவாக Fe2+, Fe3+ ஒட்சியேற்றப்படும். இது திண்ம நிலையில இருக்கிறதால சாதாரணமான தாக்கத்துல ஒட்சியேற்றப்படாது. சரியா? வழியில வச்சு தொடர்ந்து வறுக்கவும் வெப்பப்படுத்தினால் FeO வந்து Fe2O3 ஆக மாறும். வழியில தொடர்ச்சியாக வெப்பப்படுத்தி கொண்டிருந்தால் அந்த தாக்கம் நடக்கும். சாதாரணமாக நாங்கள் இங்கே தாக்கம் எழுதிக்கு FeO தான் எழுத வேண்டும்.
சரி, அப்ப SO3 மைனஸ் SO3 மைனஸுக்கு அமிலம் சேர்த்தல். அப்ப இந்த தாக்கத்தை எழுதிக் கொள்வோம். SO3 மைனஸுக்கு 2 H பிளஸ் தேவைப்படும். H2SO3 ஆக மாறும். ஐதர்சன் சல்ஃபைட். சரியா, இது சல்பூரஸ் ஆசிட் என்று சொல்லுவோம் அல்லது சல்போனிக் ஆசிட் என்று சொல்லுவோம். இது உறுதியற்றது. அப்ப உடனடியாக பிரிகி அடைஞ்சு H2O ஆகவும் SO2 ஆகவும் மாறும். அதே போல S2O3 மைனஸ் 2 H பிளஸ் வாங்கி H2SO3 ஆக மாறும். அதுவும் உறுதியற்றது. இது பிரிகி அடையும் போது மஞ்சள் நிற வெளிர் மஞ்சள் நிற கூழ்கந்தகம் உருவாகும். இந்த ரெண்டு அந்நியனையும் வேறுபடுத்துறதுக்காக நாங்கள் பாவிக்கிறது தான். இந்த அந்நியன்ற விளைவு கரைசலுக்குள்ள மஞ்சள் கலங்கள் அவதானிக்கப்படும். இந்த அந்நியன்ற விளைவு கரைசல்ல அந்த அவதானம் இருக்காது. H2O SO2 தான் பெறும். இந்த ரெண்டையும் அடிப்படையாக கொண்டு SO3 மைனஸையும் H2O3 மைனஸையும் வேறுபடுத்தலாம். SO3 மைனஸ் அந்நியனுக்கு அமிலம் சேர்க்கும் போது மூக்கேரிக்கு மனமுடைய வாயு தான் வெளியேறும். H2O3 மைனஸுக்கு அமிலம் சேர்க்க மூக்கேரிக்கிற மனமுடைய வாயு வெளியேறுவதோட சேர்த்த பரிசோதனை குழாயில வெளிர் மஞ்சள் நிற கரைசல் அவதானிக்கப்படும்.